தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றும் கனமழை கொட்டியது. வேலூரில் மாநகரில் பெய்த கனமழையால் நள்ளிரவில் தெருக்களுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்தது. சென்னை புறநகர் பகுதிகளான வண்டலூர், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 4வது நாளாக இரவில் கனமழை கொட்டியது. வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த தொடரும் கனமழையால் மேல் அரசம்பட்டில் துவங்கும் உத்தரகாவிரி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. வேலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நள்ளிரவில் தெருக்களுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்தது. சத்வாச்சாரி பகுதியில் மழைநீர் வெளியேற முறையான கால்வாய் வசதி இல்லாததால் கழிவுநீரோடு சேர்ந்து மழைநீர் தெருக்களில் வெள்ளம் போல பாய்ந்தோடியது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரையில் அண்ணாநகர், கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, செம்மக்கல், ரயில்வே நிலையம், ஆரப்பாளையம், திருப்பரங்குன்றம், பழங்கானத்தம், மாடக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் கழிவுநீரோடு மழைநீர் தேங்கியது. குடியிருப்பு பகுதிகளிலும் கழிவுநீரோடு மழைநீர் கலந்து ஓடியதால் துர்நாற்றமும் வீசியது. புதுச்சேரியில் இரவு 4 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நின்றது. கனமழையின் காரணமாக இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.